ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூட ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் தக்காளி 2 பழுத்த தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலா தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மசாலாத்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 எலுமிச்சை சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி ஊற்றுறேன். புளி தண்ணி சேர்த்து இந்த மசாலாத்தோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதியட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. நல்லா கொஞ்சம் 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்பு ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதியட்டும். அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து நறுவ மீன் எடுத்திருக்கேன். எங்கள் ஊர் சைடில் இந்த மீனை வந்து நறுவ மீன் சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. மீன் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. இப்போ இதுக்குள்ள ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மொறுன்னு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொதிச்சிட்ருக்கிற குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் குழம்பு நல்லா கொதியட்டும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.